ஸ்ரீ பாலசுப்ரமணியன் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குரு வாழ்க, குருவை துணை, குருவை போற்றி, என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர் வடிவேல். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மே மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க என்னைக்கு தொடங்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்போ குரோதி வருடம் சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னாக்க புதன்கிழமை சித்த யோகத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1/5/2024 அதாவது மே மாதம் தொடங்குது. இந்த மே மாதத்தில் என்ன விதமான சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினம் வருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மே 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா அக்கினி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது. இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படிங்கிறது இந்த மே மாதத்தில் வருது. அடுத்து ரொம்ப சிறப்பான நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 7ஆம் தேதி அதாவது சித்திரை 14 அமாவாசை திதி வருது. முன்னோர்கள் வழிபாடு செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான பித்ரு வழிபாடு தினம் அமாவாசை. பிறகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மே 23ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைகாசி 10 பௌர்ணமி திதி வருது. கிரிவலம் செல்லக்கூடிய மிக அற்புதமான தினமாக பார்த்திங்கனாக்கா அற்புதமாக இருக்குது. திரு அண்ணாமலையாரை வணங்கி அவரோட அருளை பரிபூரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பிறகு பார்த்தோம்னா சுபமுகூர்த்த தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 6 சுபமுகூர்த்த தினங்கள் இந்த மே மாதத்தில் வருது, சுப நிகழ்வுகளை சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு. அடுத்து மே 10ஆம் தேதி அட்சய திதியை வருது. பெண்கள்லாம் தங்கம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மே 10ஆம் தேதி அமைஞ்சிருக்குது. இதை விட மே 22ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு சுப நிகழ்வு, அதாவது மிகப்பெரிய ஒரு விசேஷமான நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு வருது. இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் மே மாதம் தொடங்குது. மே மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மே மாதத்தோட தொடக்கத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, மேச ராசியில் சூரியன் பகவான் சுக்கிர பகவான் 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மீன ராசியில் ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், இப்படி 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த மே மாதம் தொடங்குது. இந்த மே மாதத்தோட தொடக்கத்திலிருந்து இந்த மே மாதம் முழுக்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு பலன் கொடுக்குறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன, இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயில்டாகவே சொல்ல போகிறோம். முழுமையாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களோட ராசிக்கு இந்த ஒரு மாத காலம், இந்த குறிப்பிட்ட ஒரு மாத காலத்திற்கு இந்த கிரக நிலைகளுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும், உங்களோட ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது, என்ன மாதிரி தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே ரொம்ப கை கொடுக்கும். இதை ஃபாலோ பண்ணையிலேயே மிகப்பெரிய முன்னேற்றங்கள், சில சங்கடமான சூழ்நிலைகளை கூட சந்தோஷமான சூழ்நிலைகளாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இந்த ஜோதிடம், இந்த ஜோதிட பலன்கள் உங்களுக்கு அமைக்கும். இது அனைத்தையும் பொது பலனாக நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். மே மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துலாம் ராசியை பொறுத்த வகையில் உங்களோட ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் அமர்வு. அடுத்தோட உங்களோட ராசிநாதனோட சேர்ந்து சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார். எங்கே அப்படின்னா 7ஆம் இடத்துல மேச ராசியில். அடுத்து 4ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் இடத்துல சனி பகவான், அடுத்து 6ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய், புதன், ராகு பகவான், 3 கிரகங்கள் 6ஆம் இடத்தில் சேர்க்கை. 8ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காங்க. இப்படிப்பட்ட கிரக நிலை அமைப்புகளோட இந்த மே மாதம் உங்களுக்கு தொடங்குது. மே மாதத்தை பொறுத்தவரை என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம், துலாம் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, துலாம் ராசியை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா இதுவரையும் ரொம்ப சிரமங்களை அனுபவித்தவர்கள். குரு பெயர்ச்சி, குரு நேரடியாக பார்க்கலை,
நீண்ட காலம் ராகுவோட இணைப்பில் இருந்தார் மேச ராசியில், அந்த பலன் சரியாக அமையலை. பிறகு 2 மாதங்கள், கடைசி 2 மாதங்கள் மட்டும்தான் குரு உங்களோட சுபத்துவத்தை வழங்கினார். அந்த காலகட்டத்தில் சுபத்துவம் ஆரம்பித்தது மாதிரி இருந்துச்சு, ஆனால் மறுபடியும் குரு பயிற்சி வந்துடுச்சு. ஸோ அந்த அதுக்கு முந்தைய காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையே இருந்திருக்காது, வேலை பறி போயிடுச்சு, தொழிலே அமையலை, என்ன தொழில் செய்கிறதுன்னு தெரியல, செஞ்ச தொழிலெல்லாம் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்தது. குடும்பத்தில் பிரிவு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு, பிரிவினை வாதங்கள், பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டுச்சு, குழந்தைகளோட அன்பு கிடைக்கல. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அனுபவித்தவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். இடப்பிரச்சனை, சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களால் பயங்கர பிரச்சனை. ஆமாம், நிலப்பிரச்சனை, கோர்ட்டு கேஸு வழக்கு, ஆமாம், வம்பு வழக்குகளை சந்தித்தவங்க நீங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாயோட உடல் நலத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் போனது. ஆமாம், ஆரோக்கிய குறைபாடு, அதுக்கு மருத்துவமனை விரைய செலவுகள், இப்படின்னு பல்வேறு செலவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் விரைய செலவுகளாக அனுபவித்த காலமாக இந்த காலங்கள் இருந்து வந்தது. இப்போ உங்களுக்கு இந்த மே மாதத்தில் என்ன விதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தோம்னா உங்களோட ராசிநாதன் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து உச்ச வளத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் மே மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, 11ஆம் அதிபதி லாபாதிபதி கூட சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கூட்டு தொழிலில் ஒரு நல்ல லாபம் வருங்க. கூட்டு முயற்சி, நண்பர்கள் கூட கூட்டு முயற்சி எடுக்கிறவங்க, அல்லது பார்த்தீங்கன்னாக்க நெட்வொர்க் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தொழில்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கமிஷன் தொழில்கள் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எப்போ சேருது அப்படின்னா, மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தான் உறவுகள்லாம் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுறது, அதே போல் ஒரு அந்யோன்யமான உறவுகள் ஏற்படுறதெல்லாம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஏற்படுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, போட்டி பந்தயங்கள், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, முதலீடு செய்கிறவங்க, அதே போல் கூட்டாக சேர்ந்து செய்கிற அனைத்து துறைகளையும், விளையாட்டுத் துறையில் வேலை பார்க்க இருக்கிற மாணவர்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஜெயிப்பாங்க. அதே போல் துலாம் ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா அரசு துறையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் இந்த காலகட்டத்தில் குறையும். அதே போல் அரசு சார்ந்த வேலைகள் உங்களுக்கு நடக்காமல் அங்கங்கே தேங்குப்பட்டிருந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு சார்ந்த வேலைகள் இலகுவாக நடக்கும். ஆமாம், அதே போல் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அனுகூலமான பலன்கள், சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது அப்படின்னு சொல்லணும். அதே போல் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அப்பா சார்ந்த உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட நட்பு பாராட்ட வருவாங்க. ஆமாம், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரி சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று 5ஆம் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆழ்மன சிந்தனையில் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இருக்கும். ஆமாம், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சனி பகவான் உச்சம் பெற்று 5ஆம் அதிபதி பூர்வீகத்தில் நல்லாயிருக்கும். பூர்வீக சிக்கல்கள் எதுவும் இருக்காது. பூர்வீகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும். குலதெய்வம் உங்களுக்கு அருள்பளிக்கும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இந்த காலத்தில் குலதெய்வம் தெரியும். ஆமாம், குலதெய்வம் வழிகாட்டும். குலதெய்வத்தோட அருளை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 2வது குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா துலாம் ராசி அன்பர்கள் குலதெய்வத்தை வணங்குறது மூலமாக அடுத்தடுத்த குழந்தை பாக்கியங்களை இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் துலாம் ராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க 12ஆம் இடத்துக்கு ஏது அப்படின்னா நிம்மதி இல்லாத உறக்கம்.
என்னதான் உழைச்சாலும் வருமானம் எடுத்துக்கிட்டு வந்தாலும் உறவுகளில் ஒற்றுமை இருந்தாலும் படுத்தா சரியான தூக்கம் இல்லை, தூக்கத்தில் ஒரு குறைபாடு, தூக்கத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, சரியாக தூங்க முடியலை, திடீர்னு விழிப்பு வர்றது. ஆமாம், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வலிக்கிறது, ஜாயிண்ட் பெயின் வர்றது, முதுகு தண்டுவிடம் வலிக்கிறது. ஆமாம், செரிமானம் சரியாக ஆகிறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறு பார்வையால் படிப்படியாக உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் ஆன்மீகத்திற்கான செலவுகள் கொஞ்சம் செய்வீங்க. ஆமாம், கோவில்களுக்கு, ட்ரஸ்ட்டுகளுக்கு, உணவு அன்னதானம் வழங்க, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசியை பொறுத்த வகையில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். அடுத்து பார்த்திங்கனாக்க ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கனாக்க கேது பகவான் 12 இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்க வேண்டியது. சங்கரா சதுர்த்தி நாட்களில் விநாயகர் வழிபாடு செய்கிறது மூலமாக பார்த்திங்கனாக்க அது உங்களுக்கு ஒரு ஞானம், மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, உடலில் ஒரு ஆரோக்கியம், அதே நேரத்தில் இறையருள் கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூப்பராக அமையும். அடுத்து துலாம் ராசியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எங்கே இருக்குது அப்படின்னா 6ஆம் இடத்துல இப்போ இருக்குது. ராகு பகவான் புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால, ஆமாம், ராகு புதன் யார் அப்படின்னு கேட்டோம்னா பாக்கியாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறார். பாக்கியாதிபதி கூட சேர்ந்து 6ல் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிறு சிறு நெருக்கடிகள் இருக்கும். அந்த நெருக்கடிகள் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி வரையும் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த நெருக்கடிகள் சரியாயிடும். ஆமாம், மே 15 வரை அந்த நெருக்கடிகள் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இருக்காது. ஆமாம், எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு உயரதிகாரி சப்போர்ட் பண்ண மாட்டார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சரியாகும். கடன் கிடைக்கும், கடன் கேட்டால் கடன் கிடைக்கும். கடன் பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கெல்லாம் 15ஆம் தேதிக்கு பிறகு தான் அந்த ஒரு மாற்றம் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். நோய்வாய்ப்படுதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே போல் பார்த்திங்கனாக்க முதுகு தண்டுவட வலி, இடுப்புக்கு கீழே ஒரு வலி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் தலையில் தலை அடிக்கடி தலை பாரம், தலை சுற்றல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கனாக்க இந்த காலகட்டத்துக்கு உடற்பயிற்சி மிக மிக அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ராசிகளில் துலாம் ராசியும் மிக முக்கியமான ராசியாக இருக்குது இந்த மே மாதத்தை பொறுத்த வகையில். ஆமாம், அடுத்து 8ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருவார். அவர் 3க்கு 6க்கு அதிபதி, 6ஆம் அதிபதி 8ல் மறைவு. அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரணும். அவர் அங்கேருந்து 2ஆம் இடத்தை வேற பார்க்குறாரு. அப்போ வருமானத்தை ஏற்படுத்தி தரணும். இந்த மாதிரி வருமானம், மற்றபடி திடீர் அதிர்ஷ்டம், யோகம் அப்படிங்கிற விஷயம்லாம் துலாம் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அவரவர் ஜுய சாதகத்தில் தசாபுத்தி என்ன நடக்குது, தசாபுத்திக்கான பலன்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாதகமான தசாபுத்தி நடக்குதா, 6, 8, 12 தசாபுத்திகளா, அல்லது 1, 5, 9 தசாபுத்திகளா, 4, 7 கேந்திராதிபத்திய தசாபுத்திகள் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை அணுகிறதும் வருமானத்தில், குடும்பத்தில், உறவுகளில் எப்படி இருக்கணும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறலாம் நீங்கள் தீர்மானிக்க முடியும். கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே வர நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் உங்களோட அடுத்தடுத்த முயற்சிகளை செய்யுங்க. மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அடிமை தொழில், அதாவது பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே போல் வேலையில் முன்னேற்றம் வரும். ஒரு வேலைக்கு 2 வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அதே போல் கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கு. விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா எதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக
முன்னேறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதியை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் அவங்க தொழிலில் நல்ல லாபம் வரும். ஆமாம், ரொம்ப ஈஸியாக லாபம் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் அவங்களோட பேச்சாற்றலால் அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல் இடம் விட்டு இடம் நகர்தல், வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, இந்த யோகம்லாம் அமையுது. ஆமாம், ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்க்குறவங்களுக்கு, கான்ட்ராக்ட் ஒர்க் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டிருக்கு. அதே போல் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளிநாடு வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் 1க்கு 2 3 வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பாக மாறி ஆகணும். வேலை சார்ந்து அல்லது தொழில் சார்ந்து மாற்றம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் வேலை தொழில் சார்ந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாற்றத்தால் நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. வண்டி வாகனங்களை மாற்றி வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. இந்த மாதிரி யோகங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் விசாக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, விசாக நட்சத்திரத்தோட சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானத்தில் குறைவில்லாத நல்ல வருமானம் வரக்கூடிய அற்புதமான விஷயமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அனைத்து துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.